ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழல் நமக்கு கஷ்டமான சூழலாகவே அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம மன்னிக்கலாம், ஆனால் மறக்கக்கூடாது. ஏன்னா மன்னிக்கலாம் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கஷ்டப்படுத்தின நபர்களை நம்ம மன்னிச்சிடலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுத்தின அந்த சூழ்நிலைகளை மறக்கக்கூடாது. அந்த நபரை மன்னிச்சிடலாம், அவங்க நம்ம மனசை காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த காயத்தில் நமக்கு நல்ல பாடத்தையும் கற்று தந்திருப்பாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற நமக்கு நிறைய பாடங்கள் அவங்க மூலமாக வந்திருக்கும். அப்போது அந்த நபரை மன்னிச்சிடலாம், அந்த சூழலை நம்ம மறக்கக்கூடாது. இப்படி நம்ம வலியும் வேதனையும் மறக்கக்கூடாது. அப்படி நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க மறந்துடலாம் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. மனிதர்களை மன்னிச்சிடலாம், ஆனால் அந்த சூழ்நிலைகளை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் திருப்பி அதே மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது, இந்த வழியில் போனால் நமக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம பழையபடியும் அதே மாதிரி உள்ள வழியில் நம்ம நடக்க மாட்டோம். நமக்குள்ளே அது ஒரு வைராக்கியமாக இருக்கணும். அதுதான் நம்மளை துணிச்சலோடு செயல்பட வைக்கும். அதனால் கஷ்டங்களை தந்த நபரை மன்னிச்சிடலாம், அந்த சூழலை மறக்கவே கூடாது லைஃப்பில். அதனால் இதெல்லாம் அங்கே செல்லாது. ஆனால் எது செல்லும்னா, கஷ்டம் தந்த மனிதர்களை மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் அந்த சூழலை ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்காதீங்க. யாருக்காவது இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை காயப்படுத்தின அந்த சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, see you.